கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே மீண்டுமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே உபாகமம் 11:25 உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வரப்பண்ணுவார் என்று தீர்க்க தரிசனமான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல இந்த வார்த்தை கேட்கிற நாம் யாவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல ஆலோசனை என்னன்னா, நம்மளை குறித்தும் அதே போல ஆண்டவரை குறித்தும் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம மேல தேவன் வைத்திருக்கிற அன்பை, அந்த இரக்கத்தை, தகுதியே இல்லாம இருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த உயர்வு மேன்மையை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நம்ம மேல் வச்ச அன்பை நிமித்தமாக சொல்றாரு, உங்களுக்கு முன்னால, அதாவது எவனாலும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாதுங்கிறார். ஏன் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு சொன்னபடியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த வார்த்தை, வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசனம், அழைப்பு, இவை எல்லாம் உள்ளடக்கம் தான் இது கர்த்தர் சொல்ற அந்த வார்த்தைக்குள்ள. ஆகவே ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சில தீர்மானங்களை வைத்திருக்கிறார். தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிளானை கர்த்தர் வச்சிருக்கார், திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தின்படி அந்த திட்டம் நிறைவேறுவதற்காக நாம் ஏறெடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் உண்டு. அந்த முயற்சிகளுக்கு முன்பாக தடை செய்வதற்கு ஒருவனும் என்ன செய்யல, நிற்க முடியாது. எவனாலும் எதிர்த்து நிற்க இயலாது என்று இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை அப்படி. ஆகவே நாம் செல்லக்கூடிய எந்த இடத்திலையும் நாம் அந்த இடத்தில் இருக்கிற மனிதர்களை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கால் மிதிக்கிற எந்த இடத்திலையும் நம்மை கண்டுதான் பிற மக்களுக்கு பயமும் திகிலும் உண்டாகும். ஆம், அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பாதுகாப்பை, ஒரு வல்லமையை, விசேஷித்தமான ஒருவித அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ளிருந்து இனி வெளிப்படுத்த சித்தம் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, நாம் நினைக்கிறோம், ஐயோ அந்த இடத்துக்கு போனால் என்னால் வேலை செய்ய முடியாது, இந்த இடத்துக்கு போனால் வேலை செய்ய முடியாது, அங்கே போனால் என்னால் அந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியாது என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம் அந்த இடத்தையும் அந்த மக்களை குறித்து. ஆனால் கர்த்தரின் பார்வை வேறானது. கர்த்தர் அந்த இடத்துக்கு உன்னை போக சொல்லி அழைச்சிட்டார்னா, அனுமதி கொடுத்துட்டார்னா, வாக்கு கொடுத்துட்டார்னா, அந்த இடத்துல நாம் போகும்போது அவர்களை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை கண்டுதான் அவர்களுக்கு பயமும் திகிலும் உண்டாகும். அந்த மாதிரியான ஒரு அபிஷேகத்தை, அழைப்பை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். கலங்காதீர்கள். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் யார் என்றால், அவர் நம்ம மேலே வைத்த அன்பை இந்த இடத்துல பாருங்களேன். அவர் சொன்ன வாக்குக்கு அதை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு துடிக்கிறார் என்று பாருங்களேன். கர்த்தர் நமக்கு கொடுத்த கனத்தையும் மகிமையும் வல்லமையும் பாருங்கள், எவ்வளவாய் பெரியதாக இருக்கிறது என்று. அப்படி இருக்கும் பட்சத்தில் அற்பமாய் சாதாரணமாய் வரக்கூடியதான பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒடுங்கி ஓரங்கட்டி ஒளிவதல்ல நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனம். நாம் கர்த்தரின் வார்த்தையின்படி எழும்பவும் பிரகாசிக்கவுமே வேண்டும். விசுவாசிப்போம். அவர் சொன்னது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நாம் மற்றவர்களை கண்டு பயக்கிற கூட்டம் அல்ல, நம்மை கண்டுதான் மற்றவர்கள் பயப்படுகிற ஒரு நிலை உண்டு. ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்களுக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்கக்கூடாத அளவுக்கு கர்த்தர் எங்கள் மேலே அப்படிப்பட்ட அபிஷேகத்தையும் அழைப்பை வைத்ததுக்காக நன்றி. எங்களுக்கு ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த உயர்வை நினைத்து, பாதுகாப்பை நினைத்து, ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுத்துகிற வல்லமையை குறித்து நாங்கள் சந்தோஷப்பட்டு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் இந்த வார்த்தையினுடைய வெளிச்சம் அதிகமாக உண்டாகட்டும். அந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்வில் நடக்க போறதுக்காக நன்றி. இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவ வல்லமையும் தேவ கிருபையும் இன்னும் அதிகமாக எங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நன்றி.